ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெடிங் ஹாட்ஸ்பாட் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு கிரே அண்ட் ப்ரௌன் டோனில் சூப்பராக ஒரு ஃபோட்டோ வந்துட்டு எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபைனலாக வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Lightroom அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்துட்டு நிறைய டூல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சூரியன் மாதிரி ஒரு லைட் ஐக்கான் இருக்குது பாருங்க, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -79, 80 அந்த மாதிரி ரேஞ்சில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேடோஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி, ஸோ ஷேடோ பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு -10 வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒயிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -36 அந்த மாதிரி ரேஞ்சில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் வந்துட்டு -20 வந்துட்டு 24 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கர்வில் பார்த்தீங்கன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கரெக்டாக சென்டரில் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற கலர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், ரெட் கலர், க்ரீன் கலர், ப்ளூ கலர். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த மாதிரி கர்வ் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள டன்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஐக்கானுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்துட்டு 8 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விப்ரன்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி 27 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு -10 வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஒரு கலர் மிக்சிங் ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கலர்ஸ்லாம் வந்துடும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹியூ பார்த்தீங்கன்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 84 வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் ஹியூ பார்த்தீங்கன்னா -16 செட் பண்ணிக்கிறேன். ஸோ சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 14 செட் பண்ணிக்கிறேன். ஸோ லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி ஸோ 60 அந்த மாதிரி ரேஞ்சில் 74 வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஹியூ வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு -100 செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -79 வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். -75 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ 23 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஹியூ வந்துட்டு -89 வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா -77 செட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹியூ -100 செட் பண்ணிக்கிறேன். சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா -84 செட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ கிளிக் பண்ணிவிட்டு லூமினன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ -100 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹியூ பார்த்தீங்கன்னா -47 செட் பண்ணிக்கிறேன். சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 40, ஸோ சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக உள்ள 2 கலர்லேயும் வந்துட்டு சேச்சுரேஷன் மட்டும் ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு டன்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கலர் மிக்சிங் ஐக்கான் கிட்டக்க ஒரு 3 டாட் இருக்குது பாருங்க, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேடோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ நான் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுற மாதிரி ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு சேச்சுரேஷன் வந்துட்டு 75 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹியூ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி 46 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹியூ பார்த்தீங்கன்னா 46, சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா 75 இந்த மாதிரி நீட்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு -59 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளெண்டிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ 88, 90 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 59 செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணதுக்கப்புறம் குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ ஹியூ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 230 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 75 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணதுக்கப்புறம் லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு -58, -60 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி
நீட்டாக வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் செட் பண்ணதுக்கப்புறம் ஸோ மேலே உள்ள டன்னுன்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் அந்த கலர் ஐக்கானுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி 30 ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ விக்னெட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -14 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ மிட் பாயிண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபெதர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 95 இந்த மாதிரி ரேஞ்சில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாக்ஸ் ஐக்கானுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பனிங் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 26 வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி 20 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜ் வந்துட்டு கம்பேரிசன் பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸ் நம்ம சேனல் வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதனால் நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு தம்ஸ் அப் கொடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கில் மீட் பண்ணுவோம்.